இதனால்தான் வீட்டுக்கு வீடு வாழை மரம் இருக்கணும்னு சொல்றாங்களோ. தலையெழுத்தையே மாத்துதே. வாழை மரம் இல்லாத வீடே இருக்காது. ஆனால் சிலருக்கு அந்த வாழை மரம் இருப்பதால் ஏகப்பட்ட நன்மைகள் உள்ளது என்பது தெரியாது. சிலர் அதிலிருந்து நமக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கிடைக்கிறதா, அது போதும் என்றும் நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அந்த வாழை மரத்தை வீட்டில் வைப்பதால் நமக்கே தெரியாமல் ஏகப்பட்ட நன்மைகள் நம்மை வந்து சேரும் தெரியுமா? வாஸ்து பார்வையில் வாழை மரம் நிலைத்த செழிப்பின் சின்னமாக கருதப்படுகிறது. எப்போதும் பச்சையாக இருக்கும் இந்த மரம் வீட்டில் பண ஓட்டம் சீராக செல்ல உதவுகிறது என நம்பப்படுகிறது. திடீரென செலவுகள் அதிகரித்து வருமானம் தடைபடும் வீடுகளில் வாழை மரம் நட்ட பிறகு அந்த நிலை மெதுவாக மாறி சேமிப்பு கூட தொடங்கிய அனுபவங்கள் பலரிடம் உள்ளது. வாழை மரம் இருப்பதால் வீட்டில் உள்ளவர்களின் உடல் நலத்திலும் நல்ல மாற்றம் தெரிய தொடங்கும். குறிப்பாக அடிக்கடி வரும் சோர்வு, தூக்கமின்மை, மனச்சோர்வு போன்றவை குறைய தொடங்குகின்றன. இந்த மரம் சுற்றியுள்ள காற்றை சுத்தமாக்கி உடல் எடுத்துக்கொள்ளும் ஆக்சிஜன் தரத்தை மேம்படுத்துவதால் காலையிலேயே உடலில் சுறுசுறுப்பு உருவாகிறது. குடும்பத்தில் அடிக்கடி கருத்து வேறுபாடு, பேசாமல் இருப்பது, மனக்கசப்பு போன்றவை இருந்தால் வாழை மரம் அதற்கும் ஒரு மென்மையான தீர்வாக செயல்படுகிறது. இந்த மரம் வீட்டிற்குள் அமைதியான எண்ணங்களை அதிகரிக்க செய்கிறது. இதனால் குடும்ப உறவுகளில் புரிதல், பொறுமை, அன்பு ஆகியவை மெதுவாக அதிகரிக்க தொடங்குகின்றன. வாழை மரம் பூத்து காய்த்து பழம் தரும் காலத்தில் அந்த வீட்டில் செய்யப்படும் புதிய முயற்சிகள் நல்ல பலன் தரும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. வேலை மாற்றம், வியாபார தொடக்கம், புதிய திட்டங்கள் போன்றவை இந்த காலத்தில் ஆரம்பித்தால் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் என்று பலர் நம்புகிறார்கள். பழங்காலத்தில் புதிய வீட்டில் குடிபுகும் முன் வாசலில் வாழை மரம் நட்டுதான் குடிபுகுவார்கள். அது வீட்டை ஒரு பாதுகாப்பு வளையம் போல சுற்றி வெளியிலிருந்து வரும் எதிர்மறை எண்ணங்களையும் தீய பார்வைகளையும் தடுக்கிறது என்ற நம்பிக்கை உள்ளது. இதனால் வீட்டில் அடிக்கடி ஏற்படும் தடைகள், தாமதங்கள் குறைய தொடங்குகின்றன. வாழை மரம் வைப்பது ஒரு மரம் நட்டு விடுவது மட்டுமல்ல, அது அந்த வீட்டுக்குள் நல்ல நாட்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் வேரூன்ற செய்வது போல். ஒருமுறை அந்த மரம் வளரத் தொடங்கினால் அந்த வீட்டில் அமைதி, சந்தோஷம், செழிப்பு ஆகியவை மெதுவாக வேரூன்ற தொடங்கும். அதனால்தான் வீட்டின் எதிர்காலத்தை மாற்றும் ஒரு எளிய வழியாக வாழை மரம் சொல்லப்படுகிறது.